University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. வாக்கு எண்ணிக்கை நாளன்று என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதே போல அங்க இருக்கக்கூடிய முகவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்க போகுது. அதைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் இவிஎம்கள்ல பதிவான வாக்குகளை எண்ணும் பணியும் தொடங்க போகுது. 62 மையங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை மையங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல அடுத்தடுத்து அறிவிப்புகள் அப்படிங்கிறதும் நமக்கு வரப்போகுது. 234 தொகுதிகள், 4000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அப்படின்னு அரசியல் களம் கடந்த சில மாதங்களாகவே அனல் பறக்க தொடங்கி இருந்துச்சு. இந்த நிலையில நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் அப்படிங்கிறதும் இன்று வந்துருச்சு. அந்த நாளினுடைய தொடக்கத்துல நம்ம இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்துல வேட்பாளர்களினுடைய வெற்றி விவரம் என்ன, எந்தெந்த தொகுதிகள்ல யார் முன்னிலை இருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க போறது யார் போன்ற பல்வேறு தகவல்களுமே நமக்கு தெரிய வரும். புதிய தலைமுறை டிஜிட்டல் தொடர் நேரலையில நம்ம செய்யவிருக்கிறோம். இதுல அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்களையும் நம்ம கொடுக்கவிருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 முனை போட்டி நிலவி வர காரணத்தினால ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்கு. திமுக, அதிமுக, நாடாக, தவேக அப்படின்னு 4 கட்சிகள் தங்களுக்கு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பல்வேறு அறிவிப்புகளையும் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்தல் காலத்துல பல்வேறு அறிவிப்புகளும் அதே நேரத்துல பல்வேறு விஷயங்கள் நடந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி வாகையை சூட போறாங்க, தமிழ்நாட்டினுடைய அந்த முதலமைச்சர் நாற்காலியில யார் அமர போறாங்க போன்ற எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதோடு 5 மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் முடிவுகளும் இன்று வெளியாகவிருக்குங்கிற காரணத்தினால எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகரிச்ச வண்ணம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுக, அதிமுக, நாடாக, தவேக போன்ற கட்சிகள் மட்டும் இல்லாம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை எட்டுவாங்களா, அவர்களுக்கான இடம் வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்நிலையில களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோயம்புத்தூரிலிருந்து சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், வணக்கம். தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து விரிவாக தகவல்களை தாருங்கள். திவ்யா, நாம் தற்போது கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கிறோம். கோவை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் தான் இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இந்த ஒரே மையத்தில் அமைக்கப்பட்டு அதற்கான முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், சூலூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, தொண்டாமுத்தூர் ஆகிய 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இந்த கோவை தடாகம் அரசு சாலையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. காலை சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அரை மணி நேரம் கழித்து 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 27,44,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 23,25,011 வாக்குகள் பதிவாகியிருந்தது. ஏறத்தாழ 84.72% வாக்குகள் இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் வாக்குகள் பதிவாகியிருந்தது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடந்த 10 நாட்களில். இந்நிலையில் தபால் வாக்குகளுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் பிரத்யேகமாக வாக்கு எண்ணும் மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலில் படி வாக்கு எண்ணும் உதவியாளர்கள் மற்றும் நுண் கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். சேவை வாக்குகளை எண்ணுவதற்கும் தனி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்கள், முகவர்கள் எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்று தீவிரமாக
நுழைவு வாயிலேயே தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு அதற்கான கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்திற்கு 17C படிவம், நோட்பேட், எழுதும் நோட்டு புத்தகங்களுக்கு மட்டுமே அனுமதி. செல்போன், கால்குலேட்டர், ப்ளூடூத், இயர்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சாலை, அதாவது தடாகம் சாலையிலேயே தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு முழுவதுமாக சுற்றிலும் வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றிலும் இராணுவம், காவல்துறை என பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 10 சட்டமன்ற தொகுதிகளுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு இந்த இயந்திர வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் மேசைகள் 14 அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சூலூர் தொகுதிக்கு 14 மேசைகள், கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு 20 மேசைகள், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு 14 மேசைகள், தொண்டாமுத்தூர் தொகுதி, கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை சுற்றுகளின் அடிப்படையில் எண்ணப்படுகிறது. மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 26 சுற்றுகள் எண்ணப்படுகிறது. சூலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 28 சுற்றுகள், கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு 28 சுற்று, அதே போல தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு 27 சுற்று, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு 20 சுற்று, சிங்காநல்லூர் தொகுதிக்கு 26 சுற்று, கிணத்துக்கடவு தொகுதிக்கு 27 சுற்று, பொள்ளாச்சி தொகுதிக்கு 20 சுற்று மற்றும் வால்பாறை தொகுதிக்கு 19 சுற்றுகள் என எண்ணப்படுவதற்கான மேசைகள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது காவல்துறையினர் ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அலுவலர்கள் தற்போது வர துவங்கி இருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு காலை 5 மணி முதலே தேர்தல் அலுவலர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வர துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் சோதனை செய்யப்பட்ட பிறகு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். சரியாக காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறார்கள். அதற்கான முழு ஏற்பாடுகளும் கோவை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் தீவிரமாக செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. திவ்யா, சுதீஷ், முகவர்களுக்கு எத்தனை மணியிலிருந்து அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும்? அதே போல பத்திரிகையாளர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? திவ்யா, தேர்தல் அலுவலர்கள் காலை 5 மணி முதலே தற்போதே வர துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். தற்போது ஒவ்வொருவரும் அவ்வாறு தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதே போல தேர்தல் அலுவலர்களுக்கு தேவையான உணவு, அடிப்படை குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. முகவர்களும் சரியாக 6 மணி முதல் இங்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முகவர்கள் எந்தெந்த பொருட்களை எடுத்து வர வேண்டும், எந்தெந்த பொருட்களை எடுத்து வரக்கூடாது, ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் கட்டண அடிப்படையில் உணவு ஏற்பாடுகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை அஞ்சல் வாக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணும் பணியினை கண்காணித்தின ஏதுவாக 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா ஒரு வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் வீதம் மொத்தம் 10 வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நுண் பார்வையாளர்கள், வாக்கு எண்ணிக்கை பணியாளர்களுக்கு உரிய பயிற்சிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் தற்போது இங்கு வர துவங்கி இருக்கிறார்கள். முகவர்கள், வேட்பாளருடைய முகவர்களும் 6 மணிக்கு மேல் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களும் உரிய அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி அட்டை காண்பித்து அவர்கள் அனுமதிக்கப்பட்ட பொருட்களை மட்டும் எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் உள்ளே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வர வேண்டும். முழுவதுமாக சோதனை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். தற்போது தேர்தல் அலுவலர்கள் வாக்கு எண்ணிக்கை செய்வதற்கான தேர்தல் அலுவலர்கள் தற்போது வர துவங்கி இருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பினை வலுப்படுத்துவதற்கான விதமாகவும் இந்திய தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி வாக்கு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் மற்றும் வேட்பாளர் முகவர்களுக்கு QR கோட் முறையில் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் கொண்டு வர வேண்டும். வாக்கு எண்ணும் பணிகள் சரியாக 8 மணிக்கு துவங்கப்பட இருக்கிறது. 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கும். 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் துவங்க இருக்கிறது. வாக்குகள் எண்ணுவதற்கு முன்பு ஒரு வாக்கு
வாக்கு எண்ணிக்கை ரகசியம் காப்பது தொடர்பான உறுதிமொழி இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தேர்தல் அலுவலர்கள் முகவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் சுற்று முறையில் எண்ணப்படும். ஒவ்வொரு மேசைக்கும் தனித்தனியே வெப் கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் எண்ணப்படும் வாக்குகள் கவனமுடன் கணக்கிடப்பட்டு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்று முடிவுகளுமே தேர்தல் ஆணைய என்கோர் இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் இந்த ஆண்டு செய்திருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு அறையில் தபால் வாக்குகளும் மற்றொரு அறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேஜைகளில் எண்ணப்படுவதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. திவ்யா, அதே போல தபால் வாக்குகள் எண்ணப்படும் பணி மேற்பார்வை செய்திட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அளவில் அதிகாரிகள் இங்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 500 அஞ்சல் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மேஜையிலும் நியமிக்கப்பட்ட முகவர்கள் மட்டுமே அங்கு அமர்த்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தீயணைப்பு துறையினர், அவசர ஊதியுடன் கூடிய மருத்துவ குழுவினர், தங்குதடையின்றி மின்சாரம் வழங்குவதற்கு ஏதுவாக மின்சாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் வாக்கு எண்ணும் மையத்தில் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களும் இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல வாக்கு எண்ணி மையத்திற்கு வருகை தரக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்குமே உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திவ்யா, களத்திலிருந்து விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி சுதீஷ். தொடர்ந்து 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான அப்டேட்களை நம்ம கொடுக்கவிருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இணைந்து கூடுதல் விவரங்களையும் தாருங்கள். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.